Hello, my dear students. Good morning to you all. Welcome to the Biology Academy Tamil channel. நான் உங்கள் பாரதி ராஜா, விலங்கியல் ஆசிரியர். 2025 கரியர் கைடன்ஸ் பற்றி நிறையா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு ஒரு முக்கியமான கோர்ஸை பற்றி தான் நான் பேச போகிறேன். நீட் இல்லாமல் நம்மளால் மெடிசன் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ கொடுத்துருக்குறேன். இந்த நீட் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னால் அந்தந்த வருஷத்தில் 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்தந்த வருஷத்தில் அட்மிஷன் போட்டுக்குவாங்க. இப்போ சப்போஸ் 12th கம்மியான மார்க் இருக்குது அப்படின்னா மறுபடியும் 12th எழுதி அட்மிஷனுக்கு வரமாட்டாங்க. எம்பிபிஎஸ் அட்மிஷனுக்கோ பிடிஎஸ் அட்மிஷனுக்கோ வரமாட்டாங்க. அடுத்த வருஷம் அவங்க ஜாயின் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஏற்கனவே எழுதின 12th மார்க் என்னவோ அந்த மார்க் வச்சு தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால அந்தந்த வருஷம் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்தந்த வருஷத்தில் சீட்டு கிடைச்சிது. இந்த நீட் எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சப்போஸ் இந்த வருஷம் நீட் எழுதுறாங்க, அவங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ரிப்பீட்டர்னு போட்டுறாங்க. அப்போ ரிப்பீட்டர் போடுறதுனால ரெகுலரில் எழுதி சீட்டு கிடைக்க வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட்டு கிடைக்காம போயிடும். ரிப்பீட்டரோட டாமினன்ஸ் அதிகமாக இருக்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன் ரிப்பீட்டர்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க? ஒரு ஃபர்ஸ்ட் ரிப்பீட்டர், செகண்ட் ரிப்பீட்டர், தேர்ட் ரிப்பீட்டர்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மூலமாக கோச்சிங் சென்டர்ஸ்க்கு நிறைய வருமானம் வருது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கூட கொடுக்கலாம். தரமான மாணவர்களை எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே தரமான மாணவர்களை அந்தந்த வருஷத்திலேயே அட்மிஷன் போட்டாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு மார்க் அதிகமாக இருக்காது. அந்தந்த வருஷம் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸு இம்மிடியட்டாக அவங்களுக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இந்த நீட் எக்ஸாம் இல்லாமல் நம்மளால மெடிசன் படிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக படிக்க முடியும். ஒரு சில கோர்சஸ் இருக்குது. அதில் என்னென்ன கோர்சஸ், மருத்துவம் சார்ந்த படிப்புகள், எந்தெந்த கோர்ஸை நீங்கள் நீட் இல்லாமல் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். உங்களோட 12th மார்க் நல்லா இருக்குது, ஆனால் நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நீட் இல்லாமல் என்னென்ன மருத்துவ படிப்புகள்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை நான் கொடுக்க போகிறேன். கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. ஒரு சில கோர்சஸ்க்கு 110 கட் ஆஃப் வரைக்குமே சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஸோ மார்க் கம்மியாக இருக்குது ஆனால் மெடிசனல் கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வாய்ப்பு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி கோர்சஸை நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 3000 மட்டும்தான் ஃபீஸ். வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்தெந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலை உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். நீட் இல்லாமல் மெடிசன் படிக்கிற கோர்ஸில் நான் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிற கோர்ஸு பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. இந்த கோர்ஸை பற்றி நிறைய டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், இதோட கட் ஆஃப் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு வெட்டினரி சயின்ஸ் சம்மந்தமான ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கட் ஆஃப் 185க்கு மேலே இருக்குது சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு இந்த பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி கோர்ஸை எடுக்கலாம். இந்த கோர்ஸ் மெடிசனல் கோர்ஸ் மாதிரியே 5.5 வருஷ கோர்ஸ் தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 660 சீட்டு உங்களுக்காக கொடுக்குறாங்க. இந்த 660 சீட்டு எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் சென்னையில் 120 சீட்டு, வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நாமக்கல்ல 100 சீட்டு, வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் திருநெல்வேலி 100 சீட்டு, வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஒரத்தநாடு தஞ்சாவூரில் ஒரு 100 சீட்டு, வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தலைவாசல் கூட்டோடு சேலம் 80 சீட்டு, வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வீரபாண்டி தேனி 80 சீட்ஸு, வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பண்ணைக்கிணறு உடுமலைப்பேட் திருப்பூர் அதில் ஒரு 80 சீட்டு. ஸோ டோட்டலாக 660 சீட்டு. இந்த 660 சீட்டில் ரிசர்வேஷன் இருக்குது. அந்த ரிசர்வேஷன் பிரகாரம் தான் உங்களுக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க. எந்த கோர்ஸாக இருந்தாலும் நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட ஃபியூச்சர் அமைய போகுது. அதனால் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் அந்த கோர்ஸை நல்லா படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. வேலை வாய்ப்பு இல்லாத கோர்ஸ் அப்படிங்கிற எந்த ஒரு கோர்ஸுமே கிடையாது. இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படிங்கிறனால நீங்கள் தனியார் கிளினிக் வைக்கலாம், அல்லது கவர்மெண்ட்லேயே நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் நீங்கள் டியூட்டி டாக்டராக ஒர்க் பண்ணலாம். இதை போல் நிறைய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு துறை தான். நீட் இல்லாமல் 12th நல்ல மார்க் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட ஃபஸ்ட்டு சாய்ஸாக வெட்டினரி சயின்ஸ் இருக்கும். அடுத்ததாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற கோர்ஸ் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ். இந்த கோர்ஸை பற்றி நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த கோர்ஸை நான் செகண்ட் சாய்ஸாக கொடுத்துருக்கேன். இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கும் நீட்டு தேவையில்லை. 12th என்ன மார்க் எடுத்தீங்களோ அந்த மார்க் வச்சு தான் உங்களுக்கு அட்மிஷன் போட போகிறாங்க. அதனால் பிஎன்ஒய்எஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ், இதுவும் 5.5 வருஷம் தான். டாக்டர் கோர்ஸ் மாதிரியே 80 சீட்ஸு கவர்மெண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. கவர்மெண்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதி காலேஜ், அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆஃப் இந்தியன் மெடிசன் கேம்பஸ் சென்னை, இங்கே மட்டும்தான் இருக்குது. ஒரே ஒரு கேம்பஸ் தான். ஆனால் ப்ரைவேட் காலேஜஸில் அரௌண்ட் 1550 சீட்டு வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இது எந்தெந்த காலேஜில், ப்ரைவேட் காலேஜில் இருக்குது, இதோட கட் ஆஃப் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முழுமையான தகவல் கிடைக்கும். எவ்வளோ மார்க் இருந்துச்சுன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழுமையான தகவல் கிடைக்கும். உங்களோட கட் ஆஃப் 165 அண்ட் எபோவ் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிஎன்ஒய்எஸ் அந்த கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். கட் ஆஃபோட டீட்டெயில்ஸு இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள்.
நீட் இல்லாம டாக்டர் ஆகணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட ரெண்டாவது சாய்ஸா இருக்கிறது பிஎன்ஒய்எஸ். இந்த கோர்ஸ் முடிச்சீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு சின்ன அனாலிசிஸ் கொடுத்துருக்கேன். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல நீங்க டாக்டரா ஒர்க் பண்ணலாம். அப்படின்னா நீங்க சொந்தமா கிளினிக் வைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல்ஸ்ல உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு. நிறைய ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் புதுசு புதுசா மருந்து கண்டுபிடிக்கிறது, எப்படி பிசியோதெரபி டாக்டர் ஒரு நோயை குணப்படுத்துறாங்களோ அதே மாதிரி நேச்சுரோபதி டாக்டர் எப்படி ஒரு நோயை குணப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ல ஒர்க் பண்ணலாம். அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ல டீச்சிங் ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்ணலாம். அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ், ஸ்பாஸ் வெல்னஸ் சென்டர்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணலாம். அல்ல தனியா கூட நீங்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் இந்த பிஎன்ஒய்எஸ். நீட் இல்லாம நீங்க டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த கோர்ஸை உங்களோட செகண்ட் சாய்ஸா. அடுத்து நம்ம கொடுக்க போற கோர்ஸ் எல்லாமே பேராமெடிக்கல் கோர்சஸ் தான். நிறைய வேலை வாய்ப்புகள், ஏற்கனவே பேராமெடிக்கல்ல பிஃபார்மை பத்தி நிறைய பேசிட்டேன். பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பி பத்தியும் நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த ஸ்லைட்ல என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறோம்னா எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மற்றும் பிரைவேட்ல உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஃபார்மசியை பொறுத்த வரைக்கும் 3 டைப் ஆஃப் ஃபார்மசி கோர்சஸ் இருக்கு. பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி 4 இயர் கோர்ஸ் ஒன்று இருக்கு. அண்ட் டிஃபார்ம் டிப்ளமோ ஃபார்மசி 2 இயர் கோர்ஸ் ஒன்று இருக்கு. அண்ட் ஃபார்ம்டிங்கிறது டாக்டரேட் இன் ஃபார்மசி. நான் ஃபார்மசியில ரிசர்ச் ஓரியன்டா படிக்கணும்னு ஆசைப்படுறேன், புதுசா மருந்து தயாரிக்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், அல்லது புதுசா வரக்கூடிய நோய்க்கு எப்படி மருந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி படிக்க போறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபார்ம்டி டாக்டர் கோர்ஸை எடுத்து படிக்கலாம். சரிங்களா? இதுவும் ஒரு டாக்டர் கோர்ஸ்ன்னு தான் சொல்லலாம், டாக்டரேட் இன் ஃபார்மசி. அன்பார்ச்சுனேட்லி இந்த ஃபார்ம்டி அப்படிங்கிறது கவர்மெண்ட் காலேஜஸ்ல எங்கேயுமே கிடையாது. பிரைவேட் காலேஜஸ்ல ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டியில ஃபார்ம்டி வச்சிருக்கிறாங்க. இந்த ஃபார்ம்டி எடுத்து படிச்சீங்கனாலும் உங்களுக்கு பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்ல நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. ரிசர்ச் ஓரியன்டாவும் நீங்க ஒர்க் பண்ணலாம். பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி எந்தெந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலையும் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் 175 180 அந்த ரேஞ்சில் உங்களை கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கவர்மெண்ட் காலேஜஸ்ல சீட் எடுக்கலாம். பிரைவேட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் 120 அண்ட் எபோவ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். நீட் இல்லாம மெடிசன் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட தேர்ட் சாய்ஸா இந்த ஃபார்ம்டி, டிஃபார்ம் அண்ட் பிஃபார்ம் இந்த கோர்சஸ் இருக்கு. அடுத்து 4ஆவதா நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் வந்து பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ். 4 டைப் ஆஃப் கோர்சஸ் தமிழ்நாட்டில் அவைலபிளா இருக்கு. பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பி 4.5 வருஷம் படிக்கணும். அண்ட் பேச்சுலர் ஆஃப் ப்ரோஸ்தட்டிக் அண்ட் ஆர்த்தோட்டிக்ஸ் 4.5 இயர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். டிப்ளமோ ப்ரோஸ்தட்டிக் அண்ட் ஆர்த்தோட்டிக்ஸ் 2 இயர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் டிப்ளமோ இன் பிசியோதெரப்பி 2 இயர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கோர்சஸ்லாம் அவைலபிளா இருக்கு. பட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பி 4.5 இயர்ஸ் கோர்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. இந்த கோர்ஸ் நீங்க கவர்மெண்ட் காலேஜ்ல எடுக்கணும் அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் இங்க சொன்ன மாதிரி 175 to 180 அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ்லேயே கிடைக்கும். பிரைவேட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட கட் ஆஃப் 120 above இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சீட்டு கிடைக்கும். ஸோ உங்களோட ஃபோர்த் சாய்ஸா இந்த பிசியோதெரப்பியா வச்சுக்கணும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பேச்சுலர் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ், அடுத்து நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ், அடுத்து ஃபார்ம்டி, அடுத்து பிசியோதெரப்பி. இந்த 4மே நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போற கோர்ஸ் வந்து பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாப் பேத்தாலஜி அப்படின்னு ஒரு கோர்ஸ் தான். இது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். ரீசெண்டா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய விரும்பி எடுக்கிறாங்க. ஸ்பீச் தெரப்பி கொடுக்கறதுக்கான ஒரு கோர்ஸ் தான். கவர்மெண்ட்ல நீங்க படிக்கணும் அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் 170 அண்ட் எபோவ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். பிரைவேட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் இங்க கவர்மெண்ட் கோட்டாவுக்கான சீட் கிடையாது. பார்மசியா இருக்கட்டும் அல்லது பிசியோதெரப்பியா இருக்கட்டும், இந்த பிரைவேட் காலேஜஸ்ல 60% சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கு கொடுக்குறாங்க. ஆனா அந்த பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி கோர்ஸுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டா கிடையாது. ஆனா பிரைவேட்ல நீங்க சீட் எடுத்துக்கலாம். அண்ட் பிஎஸ்சி நர்சிங், சாரி கேர்ள்ஸ் மட்டும் கிடையாது, பாய்ஸுக்குமே நிறைய வேலை வாய்ப்பு, எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு. அதோட டீட்டெயில் எல்லாமே ஏற்கனவே கொடுத்துருக்கேன், அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. பிஎஸ்சி நர்சிங் உங்களோட கட் ஆஃப் 178க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பிரைவேட் காலேஜில் சீட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 130 கட் ஆஃப் இருந்துச்சுன்னா போதும், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அண்ட் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, இதுக்கும் நல்ல வரவேற்பு இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில். 170 கட் ஆஃப் இருந்துச்சுன்னா இந்த கோர்ஸ் கிடைக்கும். கவர்மெண்ட் கோட்டா கிடையாது, அதாவது பிரைவேட் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டா கிடையாது. ஆனால் பிரைவேட் காலேஜஸ்ல நீங்க சீட் எடுத்து படிக்கலாம். இந்த கோர்சஸ் எல்லாமே கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து 3000 தான் பெர் இயர். உங்களுக்கு 3000த்துல ஒரு வருஷத்தையே முடிச்சிடலாம். பிரைவேட் காலேஜஸ்ல படிச்சீங்க அப்படின்னா கோர்ஸை பொறுத்து, காலேஜை பொறுத்து உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறும். அடுத்து பிஎஸ்சி ரேடியோ தெராப்பி டெக்னாலஜி, இதுக்கு உங்களோட கட் ஆஃப் 168க்கு மேல இருந்துச்சுன்னா போதும். பிரைவேட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு எல்லாமே 110 இருந்துச்சு அப்படின்னா சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அண்ட் பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி நல்ல ரீசெண்டாக நல்ல க்ரோத் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேராமெடிக்கல் கோர்ஸ் தான். 170 கட் ஆஃப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ப்ரைவேட்டை பொறுத்த வரைக்கும் 110 கட் ஆஃப் இருந்துச்சுனாலே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் பிஎஸ்சி மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த பிளட் டெஸ்ட் பண்ணுறது, யூரின் டெஸ்ட் பண்ணுறது, சுகர் டெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி அந்த என்ன டிசீஸ்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் அந்த மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி. நீங்கள் தனியாக வந்து ஒரு லேப் சென்டர் வைக்கலாம், அல்லது ஒரு கிளினிக்கோட அட்டாச்சாக நீங்கள் வந்து டயக்னோசிஸ் சென்டர் வைக்கலாம். ப்ரைவேட்லேயும் சரி, தனியார் துறையிலையும் சரி, கவர்மெண்ட்லேயும் வேலை வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி தனியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், அல்லது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதுனாலும் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இதோட கட் ஆஃப் வந்து 173க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். ப்ரைவேட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டா கிடையாது. இதுக்கு கட் ஆஃப் 120 அண்ட் எபோவ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜஸில் சீட்டு கிடைக்கும். அண்ட் பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி இதுவும் எப்படி இந்த மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி எப்படி நிறைய வேலை வாய்ப்பு இருக்கோ, அதே மாதிரி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜிக்கு நிறைய வரவேற்பு இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில். இதுக்கும் 173 அண்ட் எபோவ் கட் ஆஃப் இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் கிடைக்கும். ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் 120 அண்ட் எபோவ் இருந்துச்சுன்னா கிடைக்கும். இப்போ இந்த கோர்சஸ்லாம் எந்தெந்த காலேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஒரே வீடியோவில் எல்லாத்தையுமே கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வீடியோவோட லென்த் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ பிஎஸ்சி நர்சிங்க்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி அது எந்தெந்த காலேஜில் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு கோர்ஸுக்கும் தனித்தனியான வீடியோ போட்டிருக்கேன், தனித்தனியாக கட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க மறக்காம பார்த்துருங்க. அண்ட் கார்டியாக் டெக்னாலஜி தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். 172 கட் ஆஃப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்ல சீட்டு கிடைக்கும். பிரைவேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 110 இருந்துச்சுனாலே உங்களுக்கு கார்டியாக் டெக்னாலஜி கிடைக்கும். 100க்கு மேலே கட் ஆஃப் இருக்கிற எல்லாருமே பேராமெடிக்கல் அப்ளை பண்ணுங்க. ஏதாவது ஒரு பேராமெடிக்கல் கோர்ஸ் பிரைவேட் காலேஜில் கண்டிப்பாக கிடைக்கும். பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ண தயாராக இருக்கிறீங்க, அல்லது கவர்மெண்ட்ல நீங்கள் ஒர்க் பண்ண தயாராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேராமெடிக்கலுங்கிறது பெஸ்ட்டான சான்ஸ். அடுத்து பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் 169 கட் ஆஃப் இருந்தால் போதும். பிரைவேட் காலேஜஸில் உங்களுக்கு 110 கட் ஆஃப் இருந்துச்சுன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி இதுவும் நல்ல கோர்ஸு. கிட்னி ஃபெயிலியராக போச்சுன்னா உங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணுறாங்களா, அது பற்றின ஒரு டெக்னாலஜி கோர்ஸ் தான். இது நிறையா ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்குது. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் நிறையா அவங்களுக்கு வந்து இவங்களோட தேவை அதிகமாக இருக்கிறனால நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் விரும்பி இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் இந்த பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி. 166 கட் ஆஃப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு போதுமானது. ப்ரைவேட்டை பொறுத்த வரைக்கும் 100 கட் ஆஃப் இருந்தாலே உங்களுக்கு இந்த கோர்ஸில் சீட்டு கிடைக்கும். அண்ட் பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் இதுக்கு கட் ஆஃப் வந்து 169 இருந்தால் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கும். ப்ரைவேட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100 கட் ஆஃப் இருந்துச்சுன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆக்சிடென்ட் அண்டு எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி 165 கட் ஆஃப் இருந்துச்சுன்னா கிடைக்கும். 100 கட் ஆஃப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெராப்பி இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜில் 165 கட் ஆஃப் இருந்துச்சுன்னா கிடைக்கும். ப்ரைவேட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் 100 கட் ஆஃப் இருந்தாலே உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி டிகிரி ப்ரோக்ராம் இது வந்து கண்ணு செக் பண்ணுற ஒரு கோர்ஸு. 169 வரைக்கும் கட் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜஸில் தேவைப்படுது. ப்ரைவேட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் 110 கட் ஆஃப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெராப்பி 172 கட் ஆஃப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கும். 120 இருந்துச்சுன்னா ப்ரைவேட் காலேஜில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கக்கூடிய சீட்ஸில் 60% சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கு கொடுக்குறாங்க. அதனால தான் 120 கட் ஆஃப் இருந்துச்சுன்னா கிடைக்கும். மற்ற காலேஜஸில் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஆனால் 60% கவர்மெண்ட் கோட்டா கிடையாது. இந்த 60% கவர்மெண்ட் கோட்டா கிடையாது அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில கம்யூனிட்டிக்கு நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். எஸ்சி, எஸ்டி, இந்த எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கெலாம் அவங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸு ஃப்ரீ பண்ணுவாங்க. அப்போ கவர்மெண்ட் கோட்டா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜ்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த கோர்ஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் ஃபீஸ் கட்டி தான் ஆகணும். அதுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஸ்காலர்ஷிப்பும் கிடையாது. அடுத்த பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோ ஃபிசியாலஜி இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃபின்னு சொல்லுவாங்க, இஇசின்னு சொல்லுவாங்க. அதாவது எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் த பிரைன் அதை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம் தான் இஇசின்னு சொல்லுவோம், எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃபி. அது மாதிரி நியூராலஜிஸ்ட் சம்பந்தமான படிப்பு தான் இந்த நியூரோ எலக்ட்ரோ ஃபிசியாலஜி. 170 கட் ஆஃப் இருந்துச்சுன்னா கிடைக்கும். ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 110 கட் ஆஃப் இருந்தாலே கிடைக்கும். அண்ட் கிளினிக்கல் நியூட்ரிஷன் 169 கட் ஆஃப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கும். ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100 கட் ஆஃப் இருந்தாலே கிடைக்கும். இந்த 19 கோர்ஸுமே மெடிக்கல் கோர்சஸ் தான். நல்ல வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸு. ப்ரைவேட் செக்டார்லையும் சரி, கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் சரி, கவர்மெண்ட் செக்டார்லையும் சரி
நிறைய வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய துறை தான் இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ், அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். 19 கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. மார்க் கம்மியாயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயப்பட வேண்டாம். உங்களோட மார்க்குக்கு தகுந்த மாதிரி டிப்ளமோ கோர்ஸோ அல்லது பிஎஸ்சி கோர்ஸோ பேராமெடிக்கல்ல கிடைக்கும். பேராமெடிக்கல் முடிச்சுட்டு யாருமே வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கிறேன், நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கிறது எனக்கு என்ன கோர்ஸ் எடுக்கணும்னு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், தன்னோட ஃபேமிலியை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கான கோர்ஸ், பெஸ்டான கோர்ஸ் இந்த பேராமெடிக்கல். முக்கியமான விஷயம் இதுக்கு நீட் தேவை கிடையாது அப்படிங்கிறதா முக்கியமான விஷயம். இந்த பேராமெடிக்கல் டீட்டெயில்ஸ், இந்த ஒவ்வொரு கோர்ஸும் எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட்ஸில் இருக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலை தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த வீடியோவை பார்க்காதவங்க அவசியம் பார்த்துருங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயன்பட்ட மாதிரி மற்றவங்களுக்கும் பயன்படணும். அதனால எனக்கு ஹெல்ப் பண்ணுறதா நினச்சிக்கிட்டாலும் சரி, அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதா நினச்சிக்கிட்டாலும் சரி, இந்த வீடியோவை மறக்காமல் ஒரு ஷேர் கொடுத்துருங்க. இதை பார்க்குற டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் உங்கள் டீச்சர்ஸ் குரூப் அண்ட் பேரண்ட்ஸ் குரூப்புக்கு மறக்காமல் அனுப்பிச்சு வைங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல கோர்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.